दक्षिण अफ्रीका में गांधी जी पाठ का सारांश लिखिए। इंग्लैंड साउथ अफ्रीका लो गांधी जी 1893 में दक्षिण अफ्रीका के सेठ अब्दुल्ला ने मुकदमा लड़ने के लिए गांधी जी को वहां बुलाया। 1893 ஓகேங்களா, இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க। 1893 தக்ஷின் ஆப்பிரிக்காவுல சேட் அப்துல்லா அப்படின்றவரு ஒரு வழக்கு ஏன்னா அவர் வந்துட்டு லாயர்ல காந்திஜி, அதுக்காக வந்துட்டு ஒரு வழக்குக்கு வந்துட்டு வாதாடுறதுக்காக காந்திஜிய அங்க கூப்பிட்டு இருக்காரு। எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு கேஸ், அதுக்கு நீங்க வாதாடி கொடுங்க, ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1893 சேட் அப்துல்லான்றவர் காந்திஜியை அங்க கூப்பிட்டாரு। जहाज से गांधी जी डरबन पहुंचे। जहाजना कப்பல் பா, ஹவாயி ஜஹாஜ்னா ஏரோப்ளேன், ஓகேங்களா। ஜஹாஜ்னா கப்பல், கப்பல் மூலமா வந்துட்டு காந்திஜி டர்பன் பகுஞ்சு, டர்பன் அப்படின்ற பிளேஸுக்கு போய் ரீச் ஆகுறாரு। அதாவது இந்தியாவில இருந்துட்டு டர்பன்ற பிளேஸ்க்கு கப்பல்ல போய் ரீச் ஆகுறாரு। गांधी ने पहली श्रेणी का टिकट लेकर प्रिटोरिया की ट्रेन पकड़ी। அவர் என்ன பண்றாரு, காந்திஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு பிரிட்டோரியா ட்ரெயினை வந்து பிடிச்சாரு। பிரிட்டோரியாவுக்கு போற ட்ரெயினை பிடிக்கிறாரு। बीच में TTR ने उन्हें तीसरी श्रेणी के डिब्बे में जाने के लिए कहा। நடுவுல அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போதோ நடுவுல வந்து டிடிஆர் சொல்றாரு, நீங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் உட்காரக்கூடாது, நீங்க இந்தியன்ஸு, இதெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ், அவங்க தான் வந்து உட்காரணும், நீங்க எல்லாம் தேர்ட் கிளாஸ்ல தான் உட்காரணும் அப்படின்னு சொல்றாங்க। காந்திஜி வக்கீல் ஆர்கியூ பண்றாரு, நான் எதுக்கு உட்காரணும், நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாரு। நான் போக மாட்டேன்னு இவர் ஆர்கியூ பண்ணா, அவங்க நீங்க போய் தான் ஆகணும்னு சொல்லி அவரு சொல்ல, இப்படியே ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனையில இன்கார் करने पर जबरदस्ती से उन्हें पीटर मारिट्सबर्ग स्टेशन पर उतर दिया। அந்த டிடிஆர் என்ன பண்றாரு, ஜபர்தஸ்தினா வள்ளு கட்டாயமா புடிச்சு பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற ஸ்டேஷன்ல வந்து இறக்கி விட்டுறாரு। அதெல்லாம் உங்களெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அலோவே பண்ண மாட்டோம், நீ டிக்கெட் எடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு வலு கட்டாயமா இறக்கி விட்டுறாரு। இறக்கி விட்ட உடனே அங்கதான் அவர் வந்து யோசிக்கிறாரு, நான் வந்துட்டு நல்லா ஒரு வெல்த் மேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா இருந்தாலும் என்னக்கே இத மாதிரி பண்றாங்க அவங்க, அப்போ வந்துட்டு படிக்காதவங்க, ஏழைங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ஸ்டேஷன்ல அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு தனி நபர் அங்கதான் உட்கார்ந்து அவருக்கு யோசிக்கிறாரு। காந்திஜி அந்த இடத்துல அவமானப்பட்டாரு, அங்கதான் உட்கார்ந்து யோசிச்சாரு, அகிம்சை வழியில நம்ம போராடணும், நம்ம இங்க இருக்கிற இந்தியனுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கதான் உட்கார்ந்து யோசிச்சாரு, ஓகேவா। कड़कड़ाती ठंडे में गांधी जी स्टेशन के वेटिंग रूम में पहुंचे। ரொம்ப கடுமையான குளிர், தக்ஷிண ஆப்பிரிக்கால அந்த நைட்ல வந்து ரொம்ப கடுமையான குளிர் இருந்துச்சு। காந்திஜி என்ன பண்றாரு, ஸ்டேஷன்ல இருக்க வெயிட்டிங் ரூம்ல போயிட்டு ரீச் ஆகுறாரு। उन्होंने निश्चय किया कि भारतीयों पर हो रहे इस अन्याय के खिलाफ संघर्ष करना चाहिए। அங்க போய் தான் அவர் முடிவு பண்றாரு, இந்தியன்ஸ் மேல நடத்துற இந்த அநியாயத்துக்கு எதிராக நம்ம வந்துதான் போராடணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு। इसी घटना ने सत्याग्रह का जन्म दिया तथा गांधी जी को महात्मा बनाया। இந்த நிகழ்ச்சி தான் அவர் வந்துட்டு என்னாச்சு, சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு அகிம்சை அப்படின்றது வந்து பிறந்துச்சு। நெக்ஸ்ட் காந்திஜியை வந்து ஒரு மகாத்மாவா மாத்துச்சு। இந்த நிகழ்ச்சி நடத்தாம ஸ்மூத்தா போயிருந்தா அவர் போய் அந்த கேஸ்க்கு ஆர்கியூ பண்ணி அதை வாதாடிட்டு அதை ஜெயிச்சுட்டு என்னவோ இந்தியாவுக்கு அவர் திரும்பி வந்திருப்பாரு, சாதாரண ஒரு மனுஷனா தான் இருந்திருப்பாரு। இந்த இடத்துல அவர் பட்ட அவமானம் தான் அவரை வந்து இந்த நாட்டுக்காக போராடணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது, அவரை மகாத்மாவா மாத்துச்சு। अफ्रीका में गांधी जी ने अंग्रेजी साम्राज्य में अपने देशवासियों के सम्मान के लिए सन 1893 से 1914 तक लड़ते रहे। दक्षिण ஆப்பிரிக்காவுல ஆங்கிலேயர் சமுதாயத்துக்கு எதிராக தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு, அங்கேயும் வந்து இந்தியன்ஸ் இருந்தாங்க, ஓகேங்களா, தேஷ்வாசி அங்க இருக்கிற இந்தியன்ஸ்க்காக, சம்மான் கேலியே அவங்களுடைய சுய மரியாதைக்காக வந்துட்டு 1893, அவர் போன இயர் வந்து 1893 இருந்து 1914 வரைக்கும், ஓகேங்களா, 1914 வரைக்கும் அங்க இருந்து போராடி அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு। 1915 को वे भारत लौटे। நெக்ஸ்ட் வந்து 1915க்கு தான் அவர் இந்தியாவுக்கு திரும்பி வராரு। 1893க்கு போனவரு 1915க்கு இந்தியாவுக்கு திரும்பி வராரு।
அத்தனை வருஷம் அங்க இருந்து போராடி அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு வர்றாரு. दक्षिण अफ्रीका में गांधी जी ने सत्याग्रह अस्त्र का प्रयोग करके जीत हासिल की. தக்ஷிண ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் காந்திஜி வந்து சத்தியாகிரகம் அப்படின்ற ஆயுதத்தை எடுத்து, அதாவது அகிம்சை அப்படின்ற ஆயுதத்தை எடுத்து, அஸ்திரனா ஆயுதம், அதை பயன்படுத்தி ஜீத் ஹாசில் கி அப்படின்னா வென்று காமிச்சிருக்காரு. उसी अस्त्र का प्रयोग भारत की स्वतंत्रता प्राप्ति के लिए भी उन्होंने किया. அதே அஸ்திரத்தை தான் வந்துட்டு பயன்படுத்தி இந்தியாவோட சுதந்திரத்துக்காகவும் அவரு यूज பண்ணாராம். उसी अस्त्र का प्रयोग भारत की स्वतंत्र प्राप्ति के लिए भी उन्होंने किया. அவர் என்ன பண்ணாரு, அதே சேம் அத நான் வயலன்ஸ் அப்படின்ற அந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்றாரு, இந்தியாவுக்கும் சுதந்திரத்துக்காக அவரு போராடினாரு.